guys, welcome back. எனக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டுடே ட்ரெண்டிங் சேனல்ல இருந்து ஒரு வீடியோ வந்திருக்கு. அது நேற்றே பண்ணணும்னு பார்த்தது இன்னைக்கு தான் பண்ண முடிஞ்சுது. அதாவது இன்னைக்கு 2ஆம் தேதி இந்த வீடியோ ரியாக்ட் பண்ணுற டைம். இன்னும் 2 நாளில் ரிசல்ட்டு, எலெக்ஷன் ரிசல்ட். ஸ்கூல் எக்ஸாமுக்கு கூட இவ்வளவு நர்வஸாக வெயிட் பண்ணதில்லை. என்ன வருமோ, எப்படி வருமோ, அப்படி வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி பல கேள்வி. நமக்கே இப்படி இருக்கே, சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ ரிசல்ட் வர்றதுக்குள்ளே இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி எக்ஸிட் பால்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்தது. எக்ஸிட் பால்னால் என்னங்க அப்படின்னு கேட்டால் கருத்து கணிப்பான். என்ன கருத்து கணிப்புனா, எலெக்ஷனுக்கு பிறகு மக்கள்கிட்ட ஓட்டு போட்டவங்க கிட்ட கேட்டு யார் ஜெயிப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வருது. எல்லாம் பண்ணுறது எல்லாமே பெரிய பெரிய சேனல்ஸ், பெரிய பெரிய அந்த நோன் சேனல்ஸில் உட்காந்து டிபேட் மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கம்பெனி ஏஜென்சிஸ் இருக்கும்ல, அவங்களோட கருத்து கணிப்புன்னு ஒன்று கொடுக்குறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. அதில் யார் சார் இவங்கெல்லாம் ஏஜென்சின்றாங்க? சரி, கருத்து கணிப்புன்னா அவங்க யாருக்கிட்ட கேட்பாங்க? மக்கள்கிட்ட. அப்போ ஓட்டு போட்ட மக்கள் ஒரே மாதிரில சொல்லியிருக்கணும். ஒவ்வொரு கருத்து கணிப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஸ்டாலின் சார் அவரோட கட்சி தான் திருப்பியும் கண்டினியூ பண்ணுவாங்க, ஆனால் விஜய்க்கு பெரிய ஷேர் கிடைக்கும், ஷேர் ஆஃப் ஓட்ஸ் கிடைக்கும். இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் தான் ஜெயிக்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எடப்பாடி சார் தான் ஜெயிக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 2 நாள் பொறுக்க முடியாத அவங்களுக்கு. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுங்கன்னு 4ஆம் தேதி ரிசல்ட்டே வந்துருக்குல்ல, அதுக்குள்ளே ஒரு பால் எடுத்து எல்லாரையும் குழப்பி விடுறேன் நான் அப்படிங்கிற மாதிரி. நானும் எக்கச்சக்க போஸ்ட் பார்க்குறேன். ஒரு வாட்டி பார்த்தா டிவிக்கே முன்னாடி இருக்கும், அப்புறம் பார்த்தா டிவிக்கேக்கு 18% தான் ஏதோ கிடைக்க போகுது, மெஜாரிட்டி இவங்களுக்கு தான் வரப்போகுதுங்கிற மாதிரி பல கருத்து கணிப்பு. அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, எக்ஸிட் பால் ட்ரால், அதான் பார்க்க போகிறோம். எக்ஸிட் பால்னு ஒன்று இருக்கிறதே எனக்கு இந்த எலெக்ஷனில் தாங்க தெரியும். சரி வாங்க, டுடே ட்ரெண்டிங்கில் அதை கலாய்ச்சி வச்சுருப்பாங்க, என்ன எதுங்கிறது உள்ளே போய் பார்க்கலாம். நான் அந்த எக்ஸிட் பாலெல்லாம் நம்புறதாகவும் இல்லை, அதை பார்க்குறதாகவும் இல்லை. 4ஆம் தேதி வெட்டு 1 துண்டு 2 ஏக்மார் தோர்த்து கூட தெரிஞ்சு போயிருக்குங்க. 2 நாள் வெயிட் பண்ண முடியாதா? சரி வாங்க, இது 8 மினிட்ஸ் வீடியோங்கண்ணா. சரி, இது 8 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு புக்குனே போயிடலாம். எல்லா கட்சியும் வெயிட்டிங். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா, இல்லை அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு வருமா, இல்லை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எவ்வளவு வாக்குகளை அவர் வென்றெடுப்பார் என்ற கேள்வி இருக்கிறது. பொய் சொல்லாத, பயமா இருக்குல்ல. அதை சொல்லும் போது எப்படி நியூஸ் வாசிக்கிறாங்கன்னு பாருங்க. ஸ்டாலின் ஐயா ஆட்சி பெறுமா, எடப்பாடி ஐயா ஆட்சிக்கு வருவாரா, விஜய் வந்து ஓட்டு வாங்குவார். அவர் ஆட்சிக்கு வருவார்னு கூட சொல்லல, அவர் வரமாட்டாரு, ஆனா எவ்வளவு ஓட்டு வாங்குவாருன்னு ஒண்ணு தெரியணுமா இல்லை அதுலயா? எனக்கும் பயமா தான் இருக்கு. சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். திமுக கூட்டணி 145 160 இடங்கள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1000 ரூபாய்ல நான் என்றேன், 500 ரூபாய்ல நீ என்றா, நீ என்றா. திமுக கூட்டணி 160 இடங்கள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாக. ஆமா, இதெல்லாம் நீ ஒருவேளை. நான் அப்போ யோசிச்சேன், எல்லா கட்சியும் நார்மலா இருக்கு, ஒரு சில கட்சிக்கு மட்டும் பிளஸ் போட்டிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தாலாம், திமுகனா திமுக மட்டும் இல்லை, அவங்க அந்த கூட்டணி வச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் சேர்ந்து வந்தா பிளஸ் தான். அப்ப டிவிக்கே நம்ம என்டிகே வந்து பிளஸ் சைன் இல்ல, அதுக்கு தனியா நிக்கிறாங்க. சோத்துக்காக பில்டப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? எது இல்ல, எப்படி நம்புறது? நம்பலனா போன் போட்டு நீயே கேட்டுக்க. அதிமுக கூட்டணி 50 65 இடங்களையும், தமிழக வெற்றி கழகம் 13 18 இடங்களையும் பெற வாய்ப்பிருப்பதாகவும் கருத்து கணிப்பு முடிவுகள். வரல, இன்னும் ஒரு பக்கம் தானே காட்டுறீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. பிற 5 8 இடங்களை பெற வாய்ப்பிருப்பதாகவும்
சாணக்யா ஸ்ட்ராட்டஜி இன்றைய கருத்து கணிப்பாக வெளியிட்டிருக்கிறது. தவசி விருமாண்டி சீனிச்சாமி அதாவது தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சியே வரும். பாட்டு நல்லா இருந்து ஆடுவோம், எல்லா பாட்டுக்கும் ஆடுவோம். பாட்டு உட்கார்றது இல்லையா? ஐயோ மீண்டும் மீண்டுமா? அடுத்ததாக பீப்பிள்ஸ் பல்ஸின் கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கிறோம். இதிலும் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி என்று வந்திருக்கிறது. இதிலும் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி என்று வந்திருக்கிறது. நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல. நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என்றும் கணித்திருக்கிறது பீப்பிள்ஸ் பல்ஸ். என் சொந்த ஊரு பொட்டியை உடைக்கிட்டோம். நீங்க எதிர்றீங்களா இல்லையான்னு பாத்துருவோம். உங்க ஊர்ல தானே நாங்க கல்லோட்ட குத்துறோம். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் மேட்ரிஸின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். அதே கூர்த்திட்டு அப்படியே வச்சுக்க வேண்டியதானே? ஒரு சிலதுல டிவிக்கே வரும்னு போட்டுருந்துச்சு. தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சியே அமையும் என்று கூறப்பட்டிருக்கிறது. பாண்டி முன்னத்து பாண்டி அழுத்தமாடிங்க. ரிபப்ளிக் விமேக் உடைய கருத்து கணிப்பு முடிவுகளை நாம் எல்லா ஏஜென்சியும் ஒரே மாதிரி சொல்லிட்டு இந்த நான்கிலுமே நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்பது மீண்டும் திமுக கூட்டணி ஆட்சியை தக்க வைக்கும் என்பதாகும். இந்த டோர்னமெண்டோட முதல் மேட்ச்லயே அதிசயமணி தோழி ஆட்டம் முடிச்சா கோழின்ற மாதிரி ஜெயிச்சு அடுத்த ரவுண்டுக்கு முன்னேறிவிட்டார்கள். அந்த சூரியக்காரர்களை யாருமே கட்டவே முடியாதா? ஏன் கட்டுவோம், நான் கட்டுறேன். தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது JVC டைம்ஸ் நவ்வின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். அந்த கவரை பிரிச்சு படிங்கப்பு. இந்த வருஷமும் நான் தானா? ஐயா இன்னொரு டெண்டர் வந்திருக்கு. அதிமுக கூட்டணி 147 தொகுதிகள் வாய்ப்பிருப்பதாகவும் இதுலயாவது பரவாயில்ல. இத சீமானனை பார்த்தாலும் கோச்சுக்குவாரு. ஜீரோவுல இருக்கு. இந்த போலெல்லாம் யாருக்கிட்ட போய் எடுக்கிறாங்களோ? முன்னதாக நாம் பார்த்த 5 அமைப்புகளுமே மீண்டும் திமுக ஆட்சி அமைய வாய்ப்பிருப்பதாக கூறியிருந்த நிலையில் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமையும் என்று கணித்திருக்கிறது JVC டைம்ஸ் நவ் போல். ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. தமிழக வெற்றி கழகம் 15 தொகுதிகள் வரை கைப்பற்றும் என்று கணித்திருக்கிறது JVC போல். சோத்துல சாம்பாரா? அப்ப கறி குழம்பு? நாங்க எப்படா கறி குழம்பு ஊத்துறோம்னு சொன்னா நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? மாப்பிள்ள எங்க அம்மா மேல சத்தியமா கறி குழம்பு வாசம் வந்துச்சு மாப்பிள்ள. விடுறா. இத பாருங்க சார். இவன் இல்லையா? இத பாருங்க. இவன் இல்லையா? இவன் சார். இல்ல இவன் இல்ல. இவன் இல்ல இவங்க யாருமே இல்லப்பா. வேற மாதிரி இருந்தாப்பா அவன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். 98 முதல் 120 தாவேகா வெல்லும் என ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு சொல்லியிருக்கிறது. 98 முதல் 120 தொகுதிகள் வரை தாவேகா கருத்து கணிப்பு கூறுகிறது. எங்களை காப்பாற்ற வந்த பரமபிதாவே. தற்போது தாவேகா முன்னிலை வகிப்பதாக ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு கூறுகிறது. சார் எழுதி இருக்கு சார். பெரும்பாலான நிறுவனங்கள் சொன்ன கருத்து கணிப்புல திமுக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரும் என்று கூறியிருந்தார்கள். தாவேகா முன்னிலை என்று முதன்முறையாக ஒரு நிறுவனம் தற்போது கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. Shocking and surprising. நீ சும்மா இருடா. நீ எல்லாம் நல்லா ஃப்ரண்ட் ரோல உட்காந்துக்கிட்ட. எங்களதான் மூளை அடுத்த வருஷம் நாங்கெல்லாம் போட்டோல வருமா இல்லையா கூட தெரியல. 200 இடங்களில் அவர் வெற்றி பெறுவார். அவர்தான் தமிழ்நாட்டை ஆழ்வார். இது மக்களால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிற ஒன்று. அப்படி சொல்றாங்களா? அப்படி செய்யறனா? கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். அதுவா தான் இருக்கும். இதுவா தான் இருக்கும். இல்ல இதுவா தான் இருக்கணும். சரி, இதுவா இருந்தாலும் அதுவா இருந்தாலும்
எதுவா இருந்தாலும் மெதுவா இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சாகணும். புறப்பட. ஸோ பொதுவாக மை ஆக்சிஸ் இந்தியாவோட எக்ஸிட் போல் பொதுவாக டைரக்ஷன் கரெக்டாக கொடுப்பாங்க. நம்பர்ஸ்ல முன்ன பின்ன வந்தாலும் டைரக்ஷன் இதுதான் டைரக்ஷன் அது கரெக்டாக கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி. அப்படி நம்ம தகுந்த ஒரு ஏஜென்சில இருந்து வந்திருக்காங்காட்டி அதை நம்ம அப்படியே புறந்தள்ளிட முடியாது. நமக்கு எதிரியே இல்லப்பா, கண் தொலைவு வரைக்கும் பாக்குறோம், எதிரியே இல்லைன்னு இருக்கு. நான் ஒருத்தி இருக்கிறதே மறந்துருக்கேன். ஏங்க இந்த பிற அப்படிங்கிறதுக்குள்ள பல பேர் வருவாங்க போல இருக்கு. ஐயோ. ஸோ இந்த எக்ஸிட் பால்ஸ் பார்த்தாலுமே எதை நம்புறது, எது இப்போ ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட அவங்க போய் அந்த பால்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரே மாதிரி தானே வந்திருக்கணும். அதில் நான் 3 ஒன்றா இருக்கு, 1 வேற மாதிரி இருக்கு. அப்போ தெரியல. ஸோ வாட் எவர் இட் இஸ், அந்த ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஒரு பரபரப்பு சலசலப்பு. இதில் எல்லா மீம் பேஜஸ்லையும் எல்லா ஏஜென்சியோட அந்த பால் ரிப்போர்ட்டையும் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் வெரைட்டி ஆஃப் கமெண்ட்ஸ் வருது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே தலை சுற்றிருச்சு. யாருக்கு போட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட்டு காலையில் எந்திரிச்சோடனே பார்த்துட்டு ஓ இப்படித்தானா அப்படின்ட்டு அடுத்ததை பார்த்தா ஏதோ அப்படியா என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. இதில் எது ஒரிஜினல் எது ஃபேக்குன்னு கூட கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் நான் அதோட வீடியோவாகவே பார்த்துடலாம்ட்டு வந்தேன். பார்த்ததுக்கப்புறம் இன்னும் குழப்பம் போயிருச்சு. ஸோ இதுலேருந்து ஒன்று தெரியுது, 2 நாளைக்கு மூடிக்கிட்டு உட்காந்துருந்தோம்னா ரிசல்ட் அதுவாக வந்துடும். அதுக்கப்புறம் எந்த ஏஜென்சி என்ன சொன்னாலும் நமக்கு தெரியாது. நம்ம இந்த ஒவ்வொரு புது வருஷம் பொங்கல் அதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த நீயா நானாவில் ஜோசியருங்க வந்து உட்காந்துருப்பாங்கல்ல, எனக்கு இப்போ அது மாதிரி தான் இருக்கு. இந்த வருஷம் கட்டக ராசிக்கு கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டு எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். அதுவும் பார்த்துக்கிட்டே இருக்கு. ஸோ இது மாதிரி அதை எடுத்துக்கிறதா இல்லை சில வேளை நடந்துருச்சுன்னா அப்படி எடுத்துக்கிறதான்னு தெரியல. வாட் எவர் இட் இஸ், இன்னும் ஒரு 48 hours வெயிட் பண்ணுங்கள், எல்லாம் தெரிஞ்சிடும். ஆனால் வீடியோ நல்லா இருந்ததுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.